நண்பர்கள் எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு நம்புறேன். என்னோட நினைவுக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு வருஷமா இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பிளாட்ஃபார்ம் மூலமா தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்றது மூலமா நம்ம ஒருத்தர் கனெக்டடா இருக்கும். பல பிரச்சனைகளை பற்றியும் பேசணும், பல கட்சிகளை பற்றியும் பேசணும், பல அரசியல்வாதிகளை பற்றியும் தொடர்ந்து பேசணும். ஆனா இந்நாள் வரைக்கும் வர்ற தேர்தலில் நீங்க இந்த அரசியல்வாதிக்கு வாக்களிங்க, இந்த கட்சிக்கு வாக்களிங்கன்னு நம்ம பேசினதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. ஏதோ நம்மளால முடிஞ்ச சில விஷயங்களே, சில பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்றது, அதையும் தாண்டி ஷார்ட் அவுட் பண்ண முடிஞ்சது, அதையும் தாண்டி சில முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்றது, தினம் நம்ம சின்னதா கத்துக்கிற விஷயத்தை தான் நம்ம வீடியோஸ் மூலமா ஷேர் பண்ணி உங்ககிட்ட பதிவு பண்ணிட்டு வந்தோம். நம்ம இத்தனை நாட்கள் தொடர்ந்து பதிவு பண்ண ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். நான் நம்பினது, அதாவது என்னோட நம்பிக்கை உண்மைனா ஆமாவா இல்லையான்னு தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரி, ஏதோ இத்தனை நாட்கள் அடிச்சு பிடிச்சு உருண்டு பிறண்டு தேர்தலுக்கான நாளும் வந்துருச்சு. இப்போ அதே தான் சொல்ல போறேன். ஓட்டு போடுறது ஒருத்தவங்களுடைய ஜனநாயக கடமை. நம்ம எல்லாருமே நல்லா படிச்சு தேர்ந்திருக்கோம். யாருக்கு நம்ம ஓட்டு போடணும்ன்றது நானும் இன்னொருத்தவங்களோ உங்ககிட்ட சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா சிந்திச்சு யோசிச்சு ஓட்டு போடுங்க. இது வரைக்கும் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு ஓட் போலிங் ரைட்டை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம். காரணம், நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் பலர் புது வாக்காளர்கள், அதாவது நியூ ஜெனரேஷன் ஓட்டர்ஸா இந்த தேர்தலில் உள்ள வந்திருக்கும். இளைஞர்கள் நம்மளோட பெருவாரியான வாக்குகள் மூலமா தான் இந்த தேர்தலோட ரிசல்ட்டும் முடிவு செய்யப்படுகிறது. நல்லா யோசிச்சு சிந்திச்சு காலையில போய் ஓட்டு போட்டு நல்ல ஒரு ஆட்சியையும் நிறுவவும் அமைப்போம். நல்லது நடக்கட்டும். பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.